புஷ்பா செஞ்ச பக்கோடா. ஒரு ஊர்ல ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒருத்தர் இருந்தாரு. அவரோட மனைவி பேரு தான் புஷ்பா. ஆனந்த் ஊருக்குள்ள இருக்கிற பெரியவரோட நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அட புஷ்பா, எங்க இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேங்க. உங்களுக்காக தான் பக்கோடா பண்ணிட்டு இருக்கேன். புஷ்பா பக்கோடா எடுத்துட்டு வரா. ஆனந்த் பக்கோடா சாப்பிடுறாரு. அடடா, உன் கையால நீ செய்யற பக்கோடா எவ்வளவு சுவையா இருக்கும் தெரியுமா? அப்போ நீங்க இனிமே வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்லயே உட்காந்து பக்கோடா சாப்பிடுங்க சந்தோஷமா. அடுத்த நாள் நிலத்துக்கு ஆனந்த் வேலை செய்யறதுக்காக போகும்போது, ஆனந்த், இனிமே நீ வேலைக்கு வர தேவையில்லப்பா. என்ன ஆச்சுங்க ஐயா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? இல்ல, நீ எந்த தப்பும் பண்ணல. என்னோட நிலத்தை நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். நகரத்துல இருந்து பெரிய வியாபாரி வந்து ஷூ ஃபேக்டரி இங்க வைக்க போறாராம். ஆனந்த் ரொம்ப சோகமா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அவரோட வருத்தத்தை பார்த்து புஷ்பா இப்படி கேக்குறா. என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? அவருடைய நிலத்தை வித்துட்டாராம். அதனால இனிமே வேலைக்கு வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சே. ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நான் பக்கோடா ரொம்ப நல்லா செய்வேன் நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல, நாமே பக்கோடாவை விற்க ஆரம்பிக்க கூடாது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ வேலை செய்ய போறியா? நாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். நான் வீட்ல பக்கோடா பண்றேன், நீங்க அதை வெளியே எடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அடுத்த நாள் புஷ்பா சுட சுட பக்கோடா செஞ்சு கொடுக்கறா. ஆனந்த் அதை வண்டியில வச்சு விற்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. ஊருக்கு வெளியே இருக்கிற ரோட்ல அவங்களோட தள்ளு வண்டிய வச்சிருக்காங்க. வாங்க வாங்க, சூடான பக்கோடா வந்து சாப்பிடுங்க வாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வாங்குவீங்க. வாங்க வாங்க. பண்டியும் அவனோட நண்பன் பப்ளுவும் இத கேட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அட, அங்க பாத்தியா, ஆனந்த் அண்ணா பக்கோடா வித்துக்கிட்டு இருக்காரு. ஆமாமா, இன்னைக்குதான் கடை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, போய் கேட்போம் வா. 2 பேரும் ஆனந்த் கிட்ட வராங்க. ஆனந்த் அண்ணே, என்ன பக்கோடா விக்கிறீங்களா? ஆமா. பக்கோடால இருந்து நல்ல வாசனை வருது. விலை என்னன்னு சொல்லுங்க. ஒரு பிளேட் 5 ரூபாய். சரி, அப்பனா எனக்கு ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆனந்த் 2 பேருக்கும் பக்கோடா கொடுக்கறாரு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. அடடா, பக்கோடா ரொம்ப சுவையா இருக்கே. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு இன்னும் 2 பிளேட் கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். உங்க பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய வித்து போகுண்ணே. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல லல்லன் ஒருத்தர் கூட பக்கோடா வித்துட்டு இருக்காரு. அட, என்னது இது, இவ்வளவு நேரமாச்சு? இன்னைக்கு வியாபாரமே நடக்கலையே. பக்கோடாலாம் சூடா எடுத்துட்டு வந்தா இப்ப ஆறி போயிடுச்சு. அப்ப அங்க பண்டியும் பப்ளுவும் வராங்க. என்னன்னு, இனிமே உங்களோட பக்கோடாவை யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனந்த் அண்ணாவோட பக்கோடா சும்மா சூப்பரா இருக்கு. ஆமாண்ணே, அவரோட பக்கோடாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவரோட பக்கோடாக்கு முன்னாடி உங்களோட பக்கோடாலாம் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படியா? இதுதான் விஷயமா? என்னோட இடத்துக்கு வந்து என்னோட வியாபாரத்தை கெடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அண்ணே, முதல்ல ஒழுங்கா பக்கோடாவை போட கத்துக்கோங்கண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஆனந்துக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனோட வியாபாரத்தை விட்டுட்டு இப்போ என்னோட வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கானா? பக்கோடா வித்துட்டு ஆனந்த் ராத்திரி அவர் வீட்டுக்கு திரும்புறாரு. பக்கோடா வித்து வந்த காசை அவரும் அவரோட மனைவியும் எண்ணி பாத்துக்கிறாங்க. இத பாரு புஷ்பா, இன்னைக்கு நாம நல்லா சம்பாதிச்சிருக்கோம். இந்த வியாபாரம் பண்ணா நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கும் அதான் தோணுது. நாளையில இருந்து இன்னும் நிறைய பக்கோடாவை செஞ்சு கொடு. கண்டிப்பா, நான் இன்னும் நிறைய பக்கோடா செஞ்சு கொடுக்கறேன். அதே மாதிரி பக்கோடா செய்யும் போது ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம சுவைய பத்தி எல்லாரும் பேசணும். அப்படி மட்டும் நடந்தா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அடுத்த நாள் அங்க வந்து ஆனந்த் பக்கோடா வித்துட்டு இருக்கும்போது லல்லன் அவரோட வண்டியை எடுத்துட்டு வராரு. சுட சுட பக்கோடாவோட ஸ்பெஷல் சட்னி ஃப்ரீயா கொடுக்கறேன். வாங்க வாங்க, சட்னியை தொட்டுக்கிட்டு பக்கோடாவை சாப்பிடுங்க. பண்டியும் பப்ளியும் மட்டும் இல்லாம
இன்னும் நிறைய பேர் வந்து ஆனந்தோட பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லல்லன் சொன்னதை கேக்குறாங்க. அடடா, பக்கோடாவோட சேர்த்து சட்னியுமா? ரொம்ப நல்ல விஷயம் தான். பக்கோடா சட்னியோட கிடைக்குது. வாங்க இன்னைக்கு நம்ம அங்க போய் பக்கோடா சாப்பிடுவோம். கஸ்டமர் எல்லாருமே லல்லனோட வண்டி கிட்ட போயிடுறாங்க. அவரோட பக்கோடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, சூப்பர். இது உண்மையாவே ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாமா, சுவையா இல்லாம இருக்குமா பின்ன? சட்னில மருந்து கலந்துல வச்சிருக்கேன். ஆனந்த் பாவம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரோட கடைக்கு யாரும் வரல. சாயந்தரம் வீடு திரும்புறாரு. அட என்னது இது? இன்னைக்கு பக்கோடாவை விக்காமே திரும்பி எடுத்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நாம இந்த வேலையை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அட திடீர்னு இன்னைக்கு என்ன ஆச்சு? நேத்து தான் ரொம்ப நல்லா வியாபாரம் ஆச்சே, இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு பக்கோடா கொஞ்சம் தான் வித்து போச்சு. ஏன்னா நலன் வந்து எல்லாரையும் அவருடைய கடைக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாம என்ன பண்ணுவேன்? கஸ்டமர் யாருமே நம்ம கடைக்கு வராம எல்லாரும் அவங்க கடைக்கு போறாங்க. அப்புறம் நாம எப்படி பக்கோடா விக்கிறது? ஆனா எல்லாரும் அவர்கிட்ட போற அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணிருக்காரு? பக்கோடா கூட ஏதோ ஸ்பெஷல் சட்னியை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கறாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் 5 பிளேட் பக்கோடாவை சாப்பிடுறாங்க. என்னது 5 பிளேட்டா? அவ்ளோ பக்கோடாவை சாப்பிடுறாங்களா? ஆமா, எனக்கு என்னமோ சட்னியில ஏதோ கலந்து கொண்டு வந்தாருன்னு தோணுச்சு. இல்லனா ஒவ்வொருத்தரும் இவ்ளோ பக்கோடாவை எப்படி சாப்பிடுவாங்க? நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நாம நேர்மையா நம்ம வேலையை செஞ்சோம்னா அந்த கடவுளே நம்மளுக்கு துணை இருப்பாரு. நீங்க மறுபடியும் நாளைக்கு பக்கோடா விற்க போங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஆனந்தங்க பக்கோடா விற்க வராரு. லல்லனும் அங்கேயே அவரோட கடையை வைக்கிறாரு. வாங்க வாங்க, ஸ்பெஷல் சட்னியோட பக்கோடாவா சாப்பிட்டு போங்க. லல்லனோட கடைக்கு தான் எல்லா கஸ்டமரும் போறாங்க. எல்லாரும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பக்கோடா பிளேட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. ஒருத்தர் கூட பக்கோடா வாங்க இந்த பக்கம் வரவே இல்லை. அப்போ ஒரு வயசானவர் லல்லனோட கடை கிட்ட வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, அட கண்ணா, எனக்கு கொஞ்சம் பக்கோடா கூட, ரொம்ப பசிக்குது. முதல்ல காசு கொடுங்க பெரியவரே, அப்புறமா பக்கோடா தரேன். இங்க பாரு கண்ணா, உன்கிட்ட கொடுக்கற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல. காசு கொடுக்கலன்னா என்னால தர முடியாது. எனக்குனே கிளம்பி வந்துடுறானுங்க. முதல்ல போங்க. வயசானவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் ஆனந்த் அவரை கூப்பிடுறாரு. தாத்தா, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வயசானவர் ஆனந்த் கிட்ட போறாரு. என்ன ஆச்சு தாத்தா? ரொம்ப பசிக்குதா என்ன? ஆமாம் கண்ணா, ரொம்ப பசிக்குது. ஆனா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க காசு கொடுக்காமவே சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவருக்கு பக்கோடா கொடுக்கறாரு. பாபா பக்கோடா சாப்பிடும்போது சொல்றாரு, ரொம்ப சுவையா இருக்கே இந்த பக்கோடா. இவ்ளோ நல்ல பக்கோடாவை ஏன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க? தெரியலையே. இங்க யாரும் என் பக்கோடாவை சாப்பிடறதில்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சட்னி இருக்காம். நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, மேல இருக்கிறவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ படுற கஷ்டம்லாம் என்னைக்கும் வீண் போகாது. அப்ப திடீர்னு அங்க போலீஸ் ஜீப் வந்துடுது. ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து லல்லன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நல்ல சட்னி கொடுத்துட்டு இருக்கல, இப்போ நான் உன்னை எப்படி சட்னி ஆக்குறேன்னு பாரு. ஆனா சார், நான் என்ன பண்ணேன்? நீ சட்னில ஏதோ ஒரு மருந்தை கலந்து எல்லாருக்கும் வித்துட்டு இருக்கல. உன்னோட சப்ளையரை நாங்க பிடிச்சிட்டோம். அவன் தான் உன்னோட பேரை சொன்னான். போலீஸ்காரங்க லல்லனை கூட்டிட்டு ஜீப்ல அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. லல்லன் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அட, அதனாலதான் இவரோட பக்கோடா சாப்பிட்டதும் தூக்கம் வந்துச்சா? இது தெரியாம போச்சே. ஸ்பெஷல் சட்னினா என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு பதிலா நம்ம ஆனந்தண்ணன் கிட்டயே பக்கோடாவை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் எல்லாரும் ஆனந்த் கிட்ட பக்கோடா வாங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தோட பக்கோடா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட வியாபாரமும் அதிகமாயிடுச்சு.